எல்லாருக்கும் வணக்கம். அதாவது கவிதா வந்து என்கிட்ட வந்தப்போ சின்ன பொண்ணு. ஆனால் அதுக்கிட்ட இருந்த துடிப்பு, அதனுடைய ஸ்பீட், அதாவது சுறுசுறுப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேறு லெவலுக்கு போக வேண்டிய ஆள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிறது உண்டு. அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு துறையாக மாறி பத்திரிகையாளராகி, தொகுப்பாளராகி, சென்சார் போர்டு மெம்பராகி, இன்னைக்கு வந்து ஒரு தயாரிப்பாளராக வந்து நிற்கிறது வந்து ஒரு ஃபாதர் லெவலில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன் கவிதா. இது வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம். இந்த ட்ரெய்லரை பார்த்தோம், வெரி இம்ப்ரெசிவ். ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒரு இம்ப்ரெசிவான ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க. நல்ல கேமரா, நல்ல எடிட்டிங், நல்ல மியூசிக், நடித்த சத்யா, இவங்க கூட நடித்த எல்லாரும், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரெண்டாவது, இதில் வந்து இந்த படத்தை வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுறான்னு சொன்னாங்க. அவர் நார்மலாக வந்து எல்லா படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ண மாட்டார். அந்த படத்தில் ஏதாவது கண்டென்ட் இருக்கணும், இல்லாத விஷயம் இருக்கணும், வியாபார ரீதியாக அது மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு தோணினா மட்டும்தான் அந்த படத்தை பண்ணுவார். அந்த லெவலில் இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காருன்னா அந்த படத்தில் வந்து கண்டென்ட் அதை வந்து விரும்பி அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் நினச்ச மாதிரியே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கவிதா வந்து கண்டினியூஸாக படங்கள் பண்ணணும். நிறைய பேர் கவிதா சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, சின்ன தயாரிப்பாளர்களுக்கு உதவி பண்ணுங்கிற ஒரு எண்ணம் வந்து நல்ல எண்ணம். தானு சார் இருக்கார் இங்கே. நிறைய சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறவர். கவிதாவுக்கு சின்ன வயசில் நிறைய படங்களுக்கு தொகுப்பாளராக சான்ஸ் கொடுத்தவர். அதே மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் டைரக்டர், ஆக்டர் யாருன்னா பாக்கியராஜ் சார். நாங்களாம் சின்ன வயசில் அவருடைய படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது உண்டு. அவங்கெல்லாம் இங்கே வந்து கவிதாவுக்கு வாழ்த்த வந்திருக்காங்கன்னா கவிதா மேலே உள்ள ஒரு பிரியம். அதே மாதிரி அம்பிகா, அடுத்தது ரம்பா, இவங்கெல்லாம் வந்து கவிதாவோட ட்ராவல் பண்ண நல்ல நல்ல உள்ளங்கள். இவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கவிதா மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுத்து நல்ல கதைகளை, சின்ன படமாகவே எடுக்கட்டும், பெரிய படங்கள் எடுக்க வேண்டாம். அதில் படங்களை வெற்றி அடைய செய்கிறதுக்கு சக்தி இருக்கார் கூட. அந்த சக்தியை உபயோகப்படுத்தி பெரிய படங்களாக்குங்க. அப்புறம் நீங்கள் வந்திருக்கிற இடம் வந்து பத்திரிகை உலகம். அவங்க உங்களை கைவிட்டுற மாட்டாங்க. நல்லா இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நல்லா இருக்குன்னு எழுதுகிறவங்க. இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் நான் அட்வான்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைத்து இங்கே உங்களோடு இருக்க வைத்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அது வந்து அந்த பசங்க அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது பாவம்னு முதல்ல சொன்னதே பாக்யராஜ் சார் தான். ஆமாம், பாவங்க அங்கே உட்காந்துட்டு எதுக்கு கால் வலிக்க போகுதுன்னு அப்புறம் நான் நினச்சேன். சரி, அப்போ அவங்க சொன்னாங்க அந்த கேரக்டர் மேலே இருக்கிற அந்த ஆர்வத்தில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு. கால் வலிச்சிட போகுதுப்பா. எனவே இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு ஃபஸ்ட்டு கவிதாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. நிறைய பேர் எத்தனையோ வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களெல்லாம் இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு எழுதுகிறவங்க இருந்தாலும் எனக்கு பிடிச்ச நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அதில் ஒருத்தங்க கவிதா. அதுலேயும் பீயிங் எ லேடி, அவங்க வந்து சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன படமாக எனக்கு தெரியல. அதாவது பெரிய படத்தில் செலவு பண்ண வேண்டிய காசை கம்மி பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி இந்த படத்தை பெருசாக மாற்றுறோம். ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஃபிலிம், இட்ஸ் அ பிக் திங். ஒரு தியாக சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய படங்கள் அவங்க பண்ணணும். படங்கள் ஹிட் ஆகும். இதில் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு டயலாக் அது இருந்ததுன்னா, அன்றைக்கே நான் கவிதா கிட்ட சொன்னேன், இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க தான், அது முடிச்சுட்டு 2 ரகம், ஒன்று வந்து மாட்டிக்கிறவங்க, ஒன்று வந்து மாட்டிக்காதவங்க. எனக்கு அந்த டயலாக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இதில் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும், அதுக்காக அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபேஸஸ் பொருத்தமாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதில் நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி ஆகணும். அதுவும் இல்லாமல் வெற்றிகரமான ஒரு வழிக்கு கொண்டு போக வேண்டியது உங்கள் நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் கொண்டு போகணும்.
அது நம்ம டியூட்டி மாதிரி நம்ம நினச்சிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிட்டு 100ஆவது நாள் ஃபங்க்ஷனுக்கு மறுபடியும் பார்ப்போம். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் மேம், பாக்கியராஜ் சார் இங்கே இருக்காங்க, அந்த 7 நாட்கள் ஏதாவது எங்களுக்கு ஒரு நினைவுகள் இருந்தால் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் மேம். கண்டென்ட் இதெல்லாம் நினைவுகள் சொல்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஷூட்டிங் வந்து கொஞ்ச நாள் 2-3 நாள் ஷூட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் தமிழ் பேச ஆரம்பித்தோன்னே தமிழ் பேசுகிறேன், ஓகே. அப்புறம் கொஞ்ச நாள் நான் டைரக்டர் சாரே சொன்னார், இந்த படம் முடியும் போது ஒன்று நான் தமிழ் மறந்துடுவேன், இல்லை நான் நல்லா மலையாளம் பேசுவேன் அப்படின்னு சொன்னது அந்த ஞாபகம் எனக்கு இருக்குது. அப்புறம் வந்து அதில் ஒரு சீன் பண்ணும்போது அந்த நைட்டு லேட்டாக வருவார், பாக்யராஜ் சாரும் கோபியும் லேட்டாக வருவாங்க. வந்தோடனே இந்த வீடு வாடகைக்கு கொடுக்கும்போது உனக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது, எந்த பரஞ்சு அப்படின்வாங்க. 9 மணிக்கு மேலே டோர் திறக்க மாட்டேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லும்போது, என்ன மூஞ்சி சுழிச்சிக்கிட்டு பதில் வருது அப்படின்னு நான் கேட்பேன். அப்போ சார் வந்து அப்புறம் நான் சொல்லுவேன், கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்லாமன்னு சொல்லும்போது அவர் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த டேக்கில் நான் சொன்னேன், இதுக்கு முன்னால் இருந்த மூஞ்சியே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்கக்கூடாதோ அப்படின்னு ஃபீல் வந்துட்டு நான், சார் நான் அது சொன்னால் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். சொல்லுமா அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா பெரிய டைரக்டர், அந்த டைமில் நான் வந்து மலையாளத்துலேருந்து வந்திருக்கேன், புது ஆள், பெரிய டைரக்டர், பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க வந்து வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு வேணும்னா சார் சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் அந்த சொன்னது அந்த டயலாக் வந்து அந்த சினிமாவில் பெரிய ஒரு எல்லாரும் பேசப்படுற ஒரு சீனாக மாறிடுச்சு. அந்த டைமில் என்னை திட்டாமல் என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மாதவன். என்ன சார் நினச்சிருந்தேன் அதெல்லாம் வேண்டாம், சொல்லி கொடுத்த சொன்னால் போதும் அப்படின்னு. பட் ரொம்ப நல்ல நினைவுகள் தான் அந்த நாட்கள். பெரிய ஹிட்டாக பண்ணி கொடுத்து கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம ஷூட் பண்ணோம். பட் எனக்கு என்னோட என்ன சொல்கிறது, கரியரில் பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்த ஒரு ஃபிலிம். இப்போவும் எங்கேயாவது போகும்போது கூட அந்த நாட்களை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்களே தவிர, அதாவது வசந்தின்ற பேர் இன்னும் ஆளுங்க மனசில் இருக்கிறது ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் கிரேட் டைரக்டர் பாக்யராஜ் சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் சீக்கிரட்டாக வந்திருக்கேன், யாருக்கு எதுவும் சொல்லாமல். சரி, கவிதா வாழ்த்துக்காங்க, இங்கே வந்திருக்கேன், அவர் போட்டு அடிச்சிட்டாரு. அதான் நான் இப்போ மேடம் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நான் ஹாப்பியாக ஜாலியாக சீக்கிரட்டாக வந்திருக்கேன் மேம், சார் போட்டு அடிச்சிட்டாருன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லோரும் பார்க்குறேன். ஏன்னா நிறைய நான் எனக்கு தெரிஞ்சவங்களை எல்லோரும் மீட் பண்ணும்போது எனக்கு அங்கே ரூமில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஒன்று, எனக்கு கவிதா எப்போ இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ட உடனே இப்போ தான் சொன்னாங்க இங்கிலீஷ் சேர்க்கக்கூடாதுன்னு, அதை ட்ரை பண்ணுறேன் தமிழ்லேயே பேசுறதுக்கு எதுவும் ஆட் பண்ணாமல். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் எந்த ஹீரோயின் ஆகட்டும், எந்த படம் ஆகட்டும், எந்த ப்ரொடியூசர் ஆகட்டும், எந்த டைரக்டர் ஆகட்டும், யார் வந்தால் கூட எங்களை எல்லாரையும் ஜனங்கக்கிட்ட கொண்டு போகிறது நீங்கள் ப்ரெஸ் மட்டும்தான், பத்திரிகைக்காரங்க மட்டும்தான். அப்படிப்பட்ட அவங்க எப்போவுமே முன்னுக்கு இருந்து எங்களை முன்னுக்கு வச்சு அவங்க பின்னுக்கு இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இருந்து இப்போ கவிதா அப்படியே ஒரு பத்திரிகைக்காரனாக வந்து என்னை ஒரு ப்ரொடியூசராக இங்கே வந்து நின்றுருக்காங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்துக்காண்டி நான் அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அவங்களுக்காண்டி. அண்ட் இன்னொன்று, ஆஸ் அ விமன் ஃபஸ்ட் டைம் ஒரு பெண் வந்து நிறைய பெண்கள் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு பத்திரிக்கையில் இருந்துட்டு அவங்க மெதுவாக படி ஏற்று அவங்க சொந்த உழைப்பில் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இன்னொன்று, எல்லோரும் சொல்கிறாங்க சின்ன படம் பெரிய படம்னு. எனக்கு அதெல்லாம் தெரியல, எனக்கு ஒரு நல்ல படமாக தான் தெரிஞ்சது. ஏன்னா ட்ரைலர் பார்த்தேன், அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப நான் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு கூடி இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்க்ரீன் ப்ளே, டிரெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது ஒரு ட்ரெய்லர்லேயே. ஸோ நான் படம் கூட நான் யோசிக்க முடியும் எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லி. அப்படியே நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு நல்ல எல்லா நல்ல படத்துக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் தருவீங்க, எப்படி ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு போவீங்க, அதே மாதிரி இந்த படம் கூட நீங்கள் அப்படி சப்போர்ட் பண்ணி ஜனங்களை முன்னாடி கொண்டு போய் நிற்கணும், வெற்றிகரமாக பண்ணணும். ஆல் தி வெரி பெஸ்ட் டு த ஹோல் டீம்.
அண்ட் நன்றி.